பங்கஜக்கா, உன் நாத்தனார்காரி வாரான்னு சொன்னவளே என்னாச்சு? ஆமா, துக்க வராம எங்க போவா? நேர பைய மாட்டிக்கிட்டு இங்கதான் வருவா. வரும்போதே அண்ணனுக்கு போன பண்ணி பஸ் ஸ்டாப்புக்கு வர சொல்லி ரொட்டி சால்னா வாங்கி தின்னுட்டு தான் வருவா. என்னக்கா சொல்றீங்க? வரும்போதே ரொட்டி சால்னா வாங்கி தின்னுட்டு வருவாளா? ஆமா பவளக்கொல்லி, உனக்கு பங்கஜக்கா நாத்தனாரை பத்தி தெரியாதுல்ல? ஏ அப்பா, வாயினா வாயி அம்புட்டு வாயி. வரும்போதே தெரு பூரா ஆட்டம் போட்டுக்கிட்டு தான் வருவா, தெரியுமா? இது வேறயா? அப்ப அவளை கண்டிப்பா பார்க்கணுமே. ஆமா, பெரிய மகாராணி பாரு. இப்ப வருவா பாரு, என் உசுர வாங்கனே. வந்துட்டு சட்டு புட்டுன்னு கிளம்புவாளா? மாட்டா. அவ ஒரு கிறுக்கச்சினா, அவ பிள்ளைய அதுக்கு மேல. என்னக்கா சொல்றீங்க? இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா? ஏக்கா, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டாவளா என்ன? ஆமா ஆமா, அவ நினைச்சிட போறா. அதெல்லாம் நினைக்க மாட்டா. நீ வேற. ஏ அம்மோய், நான் எப்படி இருக்கோம்? ஏ அம்மோய், தாத்தா உன்னை கூப்பிடுதோய். இல்ல, ஏமுல இப்படி பண்ணுதாய்? உன் ஆச்சிக்கு உன்னை பார்த்தா கோவமா வரும். ஏ ஆத்தா, ஏ அப்பா, என்ன அழகா இருக்கல. இல்ல என்ன, உங்க தாத்தா போடுற வேஷத்தை நீ போட்டு சொல்லிட்டு தாத்தாவோட துண்டு எடுத்து மாட்டிக்கிட்டியா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கா ஆச்சி? நல்லா இருக்கா? இங்க பாருங்க, எங்க தாத்தா அப்படிதான் போட்டு சொல்லிது. கூட்டத்துக்கு போனா மட்டும் இப்படி போட்டுது. அதான் நானும் தாத்தா கிட்ட எனக்கும் அம்மா வீட்டுல இருக்க மாடி போட்டு விடுங்கன்னு சொன்னேன். அதான் போட்டு விட்டுச்சு. ஏ அப்பா, அப்படியே அம்சமா இருக்க தெரியுமா? சும்மா இருக்கா, நீ வேற. ஏற்கனவே குருவி கரிச்சின்னு என்னை கழுவி ஊத்துதாவ. இப்ப இவன் வேற. அதுல என்ன இருக்கு? அவனுக்கு ஆசையா இருந்திருக்கு, போட்டிருக்கான். இங்க பாரு, அழகா தானே இருக்கான். இப்ப அவளவலி, அவன் ஆசையா இருக்குன்னு போட்டிருக்கான், போட்டுட்டு போறான். அவன் மனசுல சங்கடத்தை உண்டு பண்ண மணியா, எதையும் பேசாத. நல்லா இருக்கணும், தாத்தா உன்னை கூப்பிடுதோய். என் கொலசாமி அப்படியே தெரியற. என்னன்னு போய் விவரத்தை கேட்டுட்டு வா. சரிக்கா. உங்க அம்மா ஓடி போயிட்டா. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இல்ல இன்னொரு தடவை அந்த ஏ அம்மோய் அப்படின்னு சொல்லல, அம்புட்டு அழகா இருக்கு கேக்குறதுக்கு. ஏன் பங்குச்சாச்சி, அப்ப நீங்களும் இங்க கூட்டத்துக்கு வாங்க. அதே மாதிரி ஏ அம்மோய், ஏ பங்குச்சாச்சோய், நீங்க கூட்டத்துக்கு வரீங்களா அப்படின்னு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். பாவி பயலே, விட்டா என்னையும் உங்க கூட்டத்துல சேர்த்துருவ போல இருக்கு. அதுவும் சரிதான். ஏலே போய் துணியை மாத்திட்டு வா. நான் கேசரி கிண்டி வச்சிருக்கேன், உனக்கு எடுத்து வைக்கிறேன்.